பொண்ணுண்டே, உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க இருக்க? வீட்ல எல்லாம் யாரும் இல்ல, கிளம்புங்க. அங்கதான் இருக்கியா? இதோ வரேன். மூஞ்சு தூக்கி வச்சிருந்தாலும் மொசக்குட்டி அழகா இருக்கா. பொண்ணுண்டே, உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வா சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? கோவத்துல சமைக்க மாட்டான்னு நினைச்சேன். என்ன சாப்பிட்ட? ம், உப்பு சாப்பிட்டேன். ஏய், என்னடி பாதி டப்பாவை காலி பண்ணிருக்க? இவ்வளவு உப்புலாம் சாப்பிட கூடாது பொண்ணுண்டு. நான் என்னவோ தின்ட்டு போறேன், உனக்கு என்ன? பொண்ணுண்டு, இவ்வளவு உப்புலாம் திங்க கூடாது, உடம்புக்கு கெடுதி. காலையில என்ன திட்டிட்டு போனியே, அதை விட இது உனக்கு எழுதி கிடையாது. ஏய், அது ஏதோ கோவத்தை திட்டிட்டேன்டி. நீ பண்ணதும் தப்பு தானே. வா நம்ம போய் சாப்பிடலாம். கோவம் எல்லாருக்குமே இருக்கிறதான். அதுக்குன்னு இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டா நமக்குள்ள வெறுப்பு தான் அதிகமாகும். அப்ப என் மேல வெறுப்பு அதிகமாயிடுச்சுன்னு சொல்ற. இது வரைக்கும் இல்ல, ஆனா நீ இப்படியே கோவப்பட்டுட்டு இருந்தனா ஆயிடும் நினைக்கிறேன். பொண்ணுண்டு என்ன மன்னிச்சிடுறி. எல்லா தப்பும் என் மேலதான். போதுமா? அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை கொடு. ஆனா உன்னை தண்டிச்சுக்காதடி. ஒவ்வொரு தடவை சண்டை போடும்போது இததான் சொல்லிட்டு இருக்க. உண்மையா சொல்லு, என்ன ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க தானே? அதனாலதானே நீ இப்படிலாம் பண்ற. சத்தியமா அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணதே உன் கூட சந்தோஷமா வாழணும் தான். ஆனா நீ அடிக்கடி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, இனிமேல் நான் உன் கூட சண்டை போட மாட்டேன், கோவப்படவும் மாட்டேன். அதுக்கு நான் கேரண்டி. உன் கேரண்டி வாரண்டிலாம் எனக்கு வேணாம். அடுத்த தடவை கோவப்படாம இரு, அது போதும். என்ன ஒரே ஒரு பொட்டலம் தான் வாங்கிட்டு வந்திருக்க? அதுவா, கோவத்துல இருக்க, பிரியாணி வாங்கினாலும் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சு. ஓ, அதனால உனக்கு மட்டும் நீ வாங்கிட்டு வந்திருக்க. எவ்வளவு செல்ஃபிஷ் நீ. இத நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ பட்னி கடை. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். தள்ளு. பொண்ணுண்டே முன்னாடி ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். வெனிலா டிஃபன் சென்டர், co-sponsored by Fine Dine Academy.